இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் அவருடைய வல்லமையும், அவருடைய மகிமையும், அவருடைய கிருபையும் நம் ஒவ்வொருவர் மேலும் இருக்கிறது. நம் ஒவ்வொருவருக்குள்ளும் இருந்து அவர் வல்லமையாய் அனுதினமும் நமக்குள்ளே அவர் கிரியை செய்கிறார், செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதை நம்முடைய வாழ்க்கையில பல பகுதிகளிலே உணர்ந்து கொண்டிருக்கிறோம். இயேசு சொல்றாரு, நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் அப்படின்னு சொன்ன அந்த இயேசு கிறிஸ்து இந்த நாட்களிலே நம்மோடு கூட இந்த பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் இந்த திரித்துவ தேவன் நம்மோடு கூட அவர்கள் ஒன்றாக கலந்திருக்கும்படி நம்மோடு கூட அவர்கள் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். இனி நம்மையும் தேவனையும் எதுவும் பிரிக்க முடியாத அளவிற்கு நாம் தேவனோடு ஒன்றிணைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் சொல்றாரு, நீங்கள் யோவான் 8ல நீங்கள் தாழ்விலிருந்து உண்டானவர்கள், நான் உயர்விலிருந்து உண்டானவன். நீங்கள் இந்த உலகத்திலிருந்து உண்டானவர்கள், நான் இந்த உலகத்திலிருந்து உண்டானவன் அல்ல. அன்றைக்கு இருந்த அந்த யூதர்களிடத்தில் அவர் சொன்ன காரியம் 1 கொரிந்தியர் 15ல பார்க்கிறோம். மண்ணானவன் எப்படியோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே. வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. அப்ப அவர் உலகத்திலிருந்து உண்டானவர் அல்லனா, நாமும் இந்த உலகத்திலிருந்து உண்டானவர்கள் அல்ல. அவர் வானத்துக்குரியவர் என்றால் நாமும் வானத்துக்கு உரியவர்கள். அவர் வானத்துக்குரியவராய் இருக்கிறவருக்குள்ளே நாம் இருக்கிறபடியினால நாமும் வானத்துக்குரியவர்களாய் இருக்கிறோம். நமக்கும் இந்த பூமிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்கிற இடத்துல நம்ம மனது எப்பொழுது வருகிறதோ அப்போதான் தேவனுக்கென்று எழும்பி பிரகாசிக்கிற நிலைக்கு நம்ம வர முடியும். மனுஷனை போல சிந்திக்காதபடி வானத்துக்குரியவரை போல சிந்திக்கிற எண்ணங்கள் நமக்கு எப்பொழுது உண்டாகிறதோ நாம் அவருக்கு உரியவர்கள். இத நல்ல இருதயத்துல நம்ம பதிக்க வேண்டும். நாம் அவருக்கு உரியவர்களாக இருக்கிறோம். 1 கொரிந்தியர் 6ல அந்த 19, 20 வசனத்துல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும், நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா? கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே. ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். அப்போ இந்த வசனம் தெளிவாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்னன்னா, நம்முடைய சரீரம் நாம் தேவனாலே பெற்ற சரீரமாய் இருக்கிறது. நம்முடைய சரீரம் அவர் தங்கி இருக்கிற ஆலயமாய் இருக்கிறது. நாம் நம்முடையவர்கள் அல்ல. நாம் வானத்துக்கு உரியவர்கள். வானத்துக்குரியவருக்கு நாம் சொந்தமாய் இருக்கிறோம். அப்போ இன்றைக்கு நம்மை பற்றி நம்ம எதையாவது நினைச்சு கவலைப்பட தேவையா? நாம் அவருக்குரியவர்களா இருக்கிறோம்னா, நமக்கு என்ன வேண்டுமோ, என்ன காரியங்களோ, என்னென்ன கவலைய நீங்க உங்க இருதயத்துல வைத்திருக்கிறீங்களோ, அதை எல்லாவற்றையும் அந்த வானத்துக்குரியவருக்குள்ள நம்ம இருக்கிறோம். நாமும் வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவர்களோ, வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்கு உரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. நாம் அவருக்கு உரியவர்களாய் இருக்கிறோம் என்றால், கிரயத்துக்கு அவரால் கொல்லப்பட்டிருக்கிறோம், வாங்கப்பட்டிருக்கிறோம். விலைக்கு அவரால் அவருடைய ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டு அவருடைய இரத்தத்தினால் நம்மை விலை கொடுத்து வாங்கி இருக்கிறார் என்றால், இன்றைக்கு நம்மை குறித்து கவலைப்பட நமக்கு எதுவும் இல்லை. நமக்கு என்ன வந்தாலும் அதை அப்பா பார்த்து கொள்ளுவார் என்கிற அந்த ஒரு நம்பிக்கையும் சந்தோஷமும் நமக்கு எப்போ இருக்குதோ அப்பொழுதுதான் உண்மையாகவே நாம் வானத்துக்குரியவர்களாய் சிந்திக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ளலாம். கவலையும் பயமும் புலம்பலும் எதை குறிச்சுனாலும் நமக்கு ஒரே படபடப்பு, டென்ஷன், டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் என்ன அப்படின்னா, நாம் வானத்துக்கு உரியவர் அவருக்கு உள்ளே நம்ம இருக்கிறோம்.
அவருக்குரியவர்களாய் நாம் இருக்கிறோம் அப்படிங்கிறத இன்னமும் நாம் அறியாத நிலையில இருக்கும் பொழுதுதான் இந்த உலகமும் உலகத்தில் இருக்கிற மனிதர்களும் மனிதர்கள் பேசுகிற வார்த்தைகளும் இல்ல நமக்கு கொடுக்கப்படுகிற ரிப்போர்ட்ஸ் இதெல்லாம் நமக்கு பெருசா தெரியுது. வசனம் சொல்லுது, கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும். இன்னைக்கு நம்ம சரீரம் யாருக்குரியது? அவருக்குரியது. நம்முடைய ஆவி, உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். நாம் இனி நம்முடையவர்கள் அல்ல அப்படிங்கிற எண்ணம் நமக்கு எப்பொழுது கன்சிஸ்டன்டா இருக்குதோ அப்பதான் நாம் வானத்துக்குரியவர்களாய் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவின் சிந்தையை உடையவர்களாய் இருக்கிறோம். மனுஷனை போல சிந்தித்தோம்னா நாம் மண்ணானவனுக்குள்ளதான் இருக்கிறோம். வானத்துக்குரியவருடைய சிந்தனை எப்படி இருக்குதுன்னா, ஒரு நாளோ அவர் இருதயத்துல யாரை பற்றின கசப்பும் இல்ல, அவருக்கு வைராக்கியம் இல்ல, மன்னிக்க முடியாத அந்த தன்மைகள் அவருக்குள்ள இல்ல. அது மாத்திரம் இல்ல, அவருக்கு பயம் இல்ல, கவலைகள் இல்ல, மனுஷரை குறித்து பயம் இல்ல. இன்றைக்கு நாம் வானத்துக்குரியவர்களாய் இருக்கிறோம்னா நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோம் என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு அவருக்குரியவர்களா இருக்கிறோம்னா எதை பற்றியும் நாம் சிந்திக்கவோ கவலைப்படவோ பயப்படவோ தேவையில்லை. இன்றைக்கு முழு பரலோகமும் பூலோகமும் இணைக்கப்பட்டிருக்கிறது. வானத்துக்குரியவர்கள் இனி இந்த பூமியில இருக்கக்கூடிய எந்த சோர்ஸ் அவங்களுக்கு அந்த இங்க இருக்கிற ப்ரொடெக்ஷன் இது அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் இல்ல. வானத்துக்குரியவர்களுக்கு பரலோகம் ஒரு ப்ரொடெக்ஷனை கொடுத்திருக்கு. பரலோகத்தில் இருக்கிற தூதர்கள் இரவும் பகலும் நம்மை பாதுகாக்கும்படி தேவன் அவர்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். இரவும் பகலும் அவருடைய ரத்தம் நம்மேல் தெளிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறதுனா நம்முடைய ஜீவனை தொடுவதற்கு எந்த வல்லமைக்கும் அதிகாரம் இல்லை. இதெல்லாம் புரியதான் நாம் வானத்துக்குரியவர்களாய் சிந்திப்போம். இந்த வானத்துக்குரியவர்களாய் சிந்திக்கும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில அவருடைய ஜீவனில் நாம் வாழ முடியும். ஆவியின் சிந்தையோ வானத்துக்குரியவரை போல நம்ம சிந்திக்கிற சிந்தை ஆவியின் சிந்தை, அவருடைய வார்த்தையை குறித்து சிந்திக்கிற சிந்தை, அவரை குறித்து அவர் எப்படிப்பட்டவர் என்பதை குறித்து சிந்திக்கிற சிந்தை நமக்கு எதை கொண்டு வருகிறதாம்? ஜீவனையும் சமாதானத்தையும் கொண்டு வருகிறதாம். இன்னைக்கு இந்த ஜீவன்ல நம்ம வாழல, இன்னமும் நம்முடைய சில காரியங்கள் என்னை மேற்கொள்ளுது அப்படின்னா பல இடங்களிலே நாம் மாம்ச எண்ணங்களுக்கு அடிமைப்பட்டு இருக்கிறோம். இந்த மாம்ச எண்ணங்களிலிருந்து நம்ம எப்ப விடுபடுகிறோமோ நாம் ஜீவனில் ஆளுகை செய்ய முடியும், ஜீவனில் வாழ முடியும். மண்ணானவனுக்கு தான் இந்த மரணத்தை குறித்து இந்த மாம்ச எண்ணங்கள் அவனுக்கு மரணத்தை கொண்டு வருகிறது. வானத்துக்குரியவருடைய சிந்தனை எப்பொழுதும் அவர் அந்த எண்ணங்கள் எல்லாம் பரலோகத்தில் வீற்றிருக்கிற கிறிஸ்து இயேசுடைய வலது பாரிசத்தில் இருக்கக்கூடியவைகளையே நாடுங்கள். அங்க உள்ளதை மட்டும்தான் அந்த இருதயம் சிந்திக்கும். பூமிக்குரியவைகளையும் அந்த மனுஷன், ஆவிக்குரிய மனுஷன் சிந்திக்க மாட்டான். இதை உணர்ந்தவர்களா நம்ம இன்றைக்கும் மறுபடியும் நம்ம அந்த கிறிஸ்து நமக்குள் இருக்கிறார் என்கிறத குறித்துதான் ஆழமாய் நம்ம தியானிக்க போகிறோம். ஒரு டிரான்ஸ்லேஷன் அந்த கொலோசையர் 1:26-27 அதை நான் வாசிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம அந்த டீப்பரா அதை குறித்து நம்ம தியானிக்கலாம். மறைக்கப்பட்டிருந்த பொக்கிஷம் இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. யுகம் யுகமாக தலைமுறையாக மனித குலம் தேடிக்கொண்டிருந்த அந்த மிகப்பெரிய ரகசியம் இப்போது வெளிப்பட்டு விட்டது. நம்முடைய மீட்கப்பட்ட புனித தன்மையில் redeemed innocence அந்த ரகசியம் இப்பொழுது முழுமையாக உணரப்பட்டுள்ளது. நாம் இப்பொழுது குற்றமற்றவர்களாக சுத்தமானவர்களாக தேவனுக்கு முன்பாக நிற்கிறோம்.
நமக்குள்ளே இருக்கும் கிறிஸ்துவின் மகிமை. தேவன் தமக்குள்ளே இருந்த அந்த விலைமதிப்பற்ற பொக்கிஷத்தை இப்பொழுது நமக்குள் வெளிப்படுத்த மகிழ்ச்சியாயிருக்கிறார். பூமியில் உள்ள ஒவ்வொரு மனிதனும், அவன் யாராக இருந்தாலும், தங்களுக்குள் இருக்கும் அந்த பொக்கிஷத்தை கண்டடைய வேண்டும் என்பதே தேவனின் விருப்பம். ஒரு கண்ணாடியில் உங்கள் முகத்தை பார்ப்பது போல உங்களுக்குள் இருக்கும் கிறிஸ்துவை நீங்கள் அடையாளம் காண வேண்டும். உலக நாடுகள் எதை எதிர்பார்த்து காத்திருந்தனவோ அந்த எதிர்பார்ப்பு உங்களுக்குள் இருக்கும் கிறிஸ்துவால் நிறைவடைகிறது. அவர் வரலாற்றிலோ அல்லது வானத்திலோ மறைந்திருக்கவில்லை. அவர் உங்களுக்குள் இருக்கிறார். அவர் எங்க இருக்கிறாரா? நமக்குள் இருக்கிறார். இதுதான் அந்த ரகசியம். கிறிஸ்துவானவர் நமக்குள் இருக்கிறார். இது ஆதி காலம் முதல் மறைக்கப்பட்டிருந்த ஒரு ரகசியம். அப்போ இன்றைக்கு அதாவது வசனம் அழகா சொல்லுது, இந்த ரிடீம்டு இன்னசென்ஸ், இந்த புனித நம்ம இன்றைக்கு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம்னா முழுவதுமாய் இன்றைக்கு நாம் உலக தோற்றத்துக்கு முன் கிறிஸ்துவுக்குள்ள நம்ம எப்படி இருந்தோமோ அந்த இடத்துக்குள்ளதான் நம்ம இப்ப வந்திருக்கிறோம். இன்றைக்கு நம்ம மேல பாவத்தையே அவர் பார்க்கல. எந்த குற்றத்தையும் நம்மில் பார்க்காத இடத்துக்கு, உலக தோற்றத்துக்கு முன்பாக கிறிஸ்துவுக்குள்ள நம்ம எப்படி இருந்தோமோ அந்த ரிடீம்டு இன்னசென்ஸ்குள்ள நம்ம வந்துட்டோம். இந்த இடத்துலதான் அவரை நாம் உணர முடியும். அந்த ரகசியம் இன்னமும் நான் ஏன் உணர முடியல, இன்னும் கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறாருங்கிறத உணர முடியலங்கிற இடத்துல நீங்க இருப்பீங்கன்னா ஒண்ணு நல்லா புரியணும். நீங்க எந்த இடத்துக்கு வந்திருக்கிறீங்க? உலக தோற்றத்திற்கு முன்பதாக கிறிஸ்துவுக்குள் நீங்க எப்படி இருந்தீங்களோ அவருடைய ரத்தம் இன்றைக்கு நமக்காக சிந்தப்பட்டிருக்கிறபடியினால் அந்த இடத்துக்கு நம்ம வந்து சேர்ந்திருக்கிறோம். நம்மை அவர் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் மாசற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படி கொலோசியர் 1:21 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அந்த இடத்துக்கு இப்போ வந்துட்டோம். அந்த இடத்துக்கு நம்ம வந்துட்டோங்கிறத எப்போ நம்ம ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறோமோ அப்பொழுதுதான் கிறிஸ்து நமக்குள் இருக்கிறார் என்பதை நாம் உணர முடியும். இல்லனா இந்த உலகம், நம்ம கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறோம், அவரால விலைக்கு வாங்கப்பட்டிருக்கிறோம், இன்றைக்கு அவருக்கு உரியவர்களாய் நம்ம இருக்கிறோம். அவர் மறுபடியும் சொல்றாரு, நீ என்னுடையவன், நீ என்னுடையவள், நீங்க எனக்குரியவர்கள், நாம் அவருக்கு சொந்த ஜனமாக இருக்கிறோம். இதெல்லாம் சொன்னா கூட இன்னும் புரியல, இன்னும் உணர முடியல. காரணம் என்னன்னா இன்னமும் அந்த ரிடீம்ட் இன்னசென்ஸ், அந்த இடத்துக்கு, உலக தோற்றத்துக்கு முன்னாடி கிறிஸ்துவுக்குள்ள நான் எப்படி இருந்தனோ அந்த இடத்துக்குள்ள நான் இன்னைக்கு வந்துட்டேங்கிறத உணராததுனாலதான் இன்னைக்கு உலகம் கொடுக்கிற ஐடென்டிட்டி எல்லாம் நம்ம மேல தூக்கி வச்சிட்டு இருக்கிறதுனாலதான். இல்ல நீ இப்படிப்பட்டவள், நீ இப்படிப்பட்டவன், நீ அந்த காலத்துல அப்படி செஞ்ச, இல்ல உங்க மனதே உங்களை குறித்து பல ஐடென்டிட்டிஸ கொடுத்துட்டு இருக்கு. அந்த ஐடென்டிட்டிஸ்ல நீங்க வாழுகிறதுனால இன்னமும் கிறிஸ்து நமக்குள் இருக்கிறதை நாம் உணர முடியாத இடத்தில் இருக்கிறோம். அப்போ நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மகிமையின் பொக்கிஷத்தை இன்னமும் நாம் கண்டுபிடிக்க முடியாத இடத்துல இருக்கிறோம். வசனம் ஒன்று கற்றுக் கொடுக்குது, ஒரு வெளிப்பாடை தேவன் பவுலுக்கு கொடுத்திருக்கிறார் என்றால் யோவான் 17 அவர் செய்த ஜெபமே அதுதான். நான் எங்க இருக்கிறேனோ என் பிள்ளைகள் அங்கே இருக்கணும். அப்போ இன்னைக்கு நீங்க இருக்கிற இடம் கிறிஸ்து இருக்கிற இடம். உங்களுக்குள்ளதான் அவர் இருக்கிறார் என்பதை நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு ஆழமாக உணர ஆரம்பிக்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு கிறிஸ்து உங்களில் வெளிப்பட ஆரம்பிப்பார் என்பதில் சந்தேகமில்லை. எந்த இடத்துல நம்ம இருக்கிறோம், நம்ம மனது எங்க இருக்கிறது, அதைத்தான் நாம் அறிய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப அடுத்ததான் நம்ம பார்க்கிறோம் மிஸ்ட்ரி, ரகசியம். அதாவது ரகசியம் அப்படின்னா அதாவது ஏதோ ஒரு புதிர் விடுகதை சொல்றோம். இது விடுவிக்கப்பட முடியாத ஒரு விடுகதையாய் இந்த ரகசியம் அல்ல. இது மனித
அறிவால் கண்டுபிடிக்க முடியாத, தேவனால் மாத்திரமே வெளிப்படுத்தப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டம்தான் கிறிஸ்து நமக்குள் இருக்கிறதை நாம் உணர்ந்து கொள்வதும் வெளிப்படுவதும் தான். அவர் நமக்குள் வெளிப்படுவது மிகப்பெரிய ரகசியமாய் இருந்தது. ஆதி காலம் முதல் தலைமுறை தலைமுறையாய் எல்லா பரிசுத்த இந்த முதல் ஆதாமுக்குள்ள இருந்து வந்த யாருக்கோ அந்த ரகசியம் வெளிப்படவில்லை. ஏன்னா அவங்களால தேவனை முழுமையுமாய் அறிய முடியாத ஒரு இருளுக்குள்ளதான் அவங்க இருந்தாங்க. ஆனா இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்களுக்கு இந்த ரகசியம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த ரகசியம் முற்காலங்களில் மனுபுத்திரருக்கு அறிவிக்கப்படவில்லை. வாசிக்கலாம், எபேசியர் 3 4-5. எபேசியர் 3:4-5. 4-5-6 வாசிங்க. இதை குறித்து நான் முன்னமே சுருக்கமாய் எழுதியிருக்கிறேன். அதை நீங்கள் வாசிக்கையில் கிறிஸ்துவின் ரகசியத்தை குறித்து எனக்கு உண்டாயிருக்கிற அறிவை அறிந்து கொள்ளலாம். இந்த ரகசியம் இப்பொழுது அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலருக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஆவியானவராலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது போல முற்காலங்களில் மனுபுத்திரருக்கு அறிவிக்கப்படவில்லை. இந்த ரகசியம் அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலருக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஆவியானவராலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது போல முற்காலங்களில் மனுபுத்திரருக்கு அறிவிக்கப்படவில்லை. முற்காலங்களில மனுபுத்திரருக்கு இந்த ரகசியம் என்ன செய்யலையா, அறிவிக்கப்படல. இந்த நாட்கள்ல இந்த ரகசியம் பவுல் எழுதின நாட்கள் அவர் சொல்றாரு, அப்போஸ்தலருக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஆவியானவராலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. முன்னாடி அந்த முதல் ஆதாம்ல இருந்து வந்த சந்ததிகள், கிறிஸ்துவுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்த சந்ததிகளுக்கு தேவன் எப்படி தெரிந்தார்னா, அவர் பரிசுத்தமானவரா இருந்தாரு, அவர் வல்லமையா இருந்தாரு, வல்லமை உள்ளவரா இருக்கிறார், அவர் தம் மக்களோடு இருக்கிறார்ங்கிற அந்த நாலேஜ் அவங்களுக்கு இருந்தது. அப்போ தெரியாத ஒரு உண்மை என்னன்னா, தேவன் மனிதனுக்குள்ளேயே வந்து வாசம் செய்வார் என்பது அவர்கள் அறியாத நிஜமாயிருந்தது. அவங்க வெளிப்புறத்துல தேவன் எங்கேயோ இருக்கிறாரு, அவர் பரிசுத்தமானவர், வல்லமை உள்ளவர், அவர் நமக்காக எதையும் செய்யக்கூடிய ஆற்றல் உள்ளவர் அப்படிங்கிறத தான் அவங்க வெளிப்புறமா அவர் அறிந்து வைத்திருந்தாங்களே தவிர, அவர் மனிதனுக்கு உள்ளேயே வந்து வாசம் செய்வார் என்பதை அவர்கள் அறியவில்லை. கிறிஸ்துவுக்கு முன்னாடி தேவனுடைய பிரசன்னம், அந்த பிரசன்ஸ் ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் இருந்தது. ஆசரிப்பு கூடாரத்துல, தேவாலயத்துல, அல்லது ஒரு குறிப்பிட்ட மனிதர்கள் மேல குறிப்பிட்ட நேரங்கள்ல தான் தேவன் இறங்கி வந்ததை பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல இறங்கி வந்தார். அப்போ அவங்க தீர்க்க தரிசனம் உரைத்தாங்க. இதெல்லாம் பழைய ஏற்பாட்டுல நம்ம பல இடங்கள்ல நம்ம பார்க்கலாம். அதனாலதான் அங்க தேவனே சொல்றாரு, வாசிக்கலாம், யாத்திராகமம் 25:8. தான் வாசம் செய்வதற்கு ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணும்படி அவர் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். யாத்திராகமம் 25:8. அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. அவர்கள் நடுவில் நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. அப்போ அவர்கள் நடுவில உண்டாக்க சொன்னாரே தவிர அவர்களுக்குள்ள அவர் என்ன செய்யல, வாசம் பண்ண முடியவில்லை. மோசே போல பெரிய பெரிய பரிசுத்தவான்கள் கூட தேவனை அவர்களுக்கு வெளியில தான் தரிசித்தாங்களே தவிர நிரந்தரமாய் தேவனை அவர்கள் தங்களுக்குள் அவர்கள் கொண்டிருக்கவில்லை. இதுதான் நிஜம். பெரிய பெரிய ஆபிரகாம்ல இருந்து மோசேல இருந்து எல்லாரும் தேவனை வெளியில தான் பார்த்தாங்க, அவர்களுக்குள்ள அவரை அனுபவிக்க முடியவில்லை. அப்போ கிறிஸ்து இன்றைக்கு நமக்குள் அப்படிங்கிறது எல்லாவற்றையும் தலைகீழாக மாற்றி போட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ரெவல்யூஷன் தான் சொல்ல முடியும். மிகப்பெரிய ஒரு புரட்சி. இன்றைக்கு உலகத்தை சகலத்தையும் தம்முடைய வார்த்தையினாலே சிருஷ்டித்தவர்,
சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. சகலமும் அவருக்கென்றும் தமக்கென்றும் அவர் மூலமாயும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டதுன்னு இருக்கு. அப்போ இந்த சிருஷ்டிகர் இன்றைக்கு எங்க இருக்கிறாரு? சகலத்தையும் தம்முடைய வார்த்தையினால் படைத்தவர் இன்றைக்கு நமக்குள்ளே இருக்கிறார். படைத்தவர் படைக்கப்பட்டவனுக்குள் வாழ்கிறார். இன்றைக்கு சிருஷ்டி கர்த்தர் சிருஷ்டிக்குள் வாழ்கிறார் என்பதுதான் நிஜம். சிருஷ்டியான நமக்குள் பரிசுத்தமானவர் இன்றைக்கு குறையுள்ள மனிதர்களாய் இருந்த நமக்குள்ள நாம் எப்பொழுது கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோமோ அப்பொழுது நம்மை முற்றிலும் அவர் பரிசுத்தமாக்கி அங்க நம்ம எந்த ஆதி நிலையை நம்ம அடையும்படிக்கு தேவன் செய்து நமக்குள்ளே இன்றைக்கு அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கும் நமக்குள்ள பல குறைவுகள் இருக்கதான் செய்த, ஆனா நமக்குள்ளே அவர் இருந்து அவருடைய கிரியையை வல்லமையாய் நமக்குள்ளே நடப்பித்து கொண்டிருக்கிறார். பழைய மனுஷன் முற்றிலும் நமக்குள்ளே இருந்து வேறு அறுப்புண்டு போகும்படிக்கு இன்றைக்கு திரியேக தேவன் நமக்குள்ளே கிரியை செய்து கொண்டிருக்கிறார். நம்முடைய இருதயத்துல அவங்க வேலை செஞ்சுட்டே இருக்கிறாங்க. இன்னொரு வசனம் வாசிக்கலாம். யோவான் 14:23. யோவான் 14:23. இயேசு அவனுக்கு பிரயோத்திரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான். அவனில் என் பிதா அன்பாயிருப்பார். நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடே வாசம் பண்ணுவோம். நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடே வாசம் பண்ணுவோம். அப்போ இன்றைக்கு முற்றிலுமாய் கிறிஸ்துவானவர், இன்னைக்கு நீங்க பவுல் எழுதின நிருபங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்க பொறாமை இருக்கும், கசப்பு இருக்கும், வைராக்கியமா இருப்பாங்க. ஆனாலும் அவங்கள எப்படி சொல்றாருன்னா கிறிஸ்துவுக்குள்ள இன்னும் குழந்தைகள்னு சொல்றாரு. உள்ளுக்குள்ள அவங்களுக்குள்ள இன்னும் பழைய மனுஷனுடைய சாயல் இருந்த பொழுதிலும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்குள் கிறிஸ்து வாழ்கிறதை அவர் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். ஆனா முதிர்ச்சி அடைய 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 கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறார், அவருடைய சுபாவம் தான் எனக்குள்ள இருக்குது. நான் ஆவியா இருக்கிற கர்த்தரால் தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து அவருடைய சாயலாக நாம் என்ன செய்கிறோம்? மறுரூபம் அடைகிறோம். நீங்க நினைக்கலாம், ஐயோ இன்னும் எனக்குள்ள இதெல்லாம் இருக்குதே, அப்ப கிறிஸ்து உண்மையிலே எனக்குள்ளதான் இருக்கிறாரா? நிச்சயமா உங்களுக்குள்ளதான் இருக்கிறாரு. ஆனால் அந்த கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறத நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு உணர ஆரம்பிக்கிறீர்களோ, மைண்ட்ல இல்ல, எப்போ நான் பரிசுத்தமானவள், நான் குற்றமற்றவள், நான் நீதிமான், இன்னைக்கு உலகம் கொடுக்கிற ஐடென்டிட்டி நான் இல்லைங்கிற இடத்துக்கு உங்க மனது எப்போ வருதோ அப்பதான் இந்த இடத்துக்குள்ள கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறாருங்கிறத நீங்க ஆழமா உணர 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 அவருடைய சாயலாக நாம் மாறிக்கொண்டே இருப்போம். முற்றிலும் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவர்களாய் நாம் இருப்போம். அப்போ அவர் நம்ம கூட நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடே வாசம் பண்ணுவோம் அப்படின்னு அவர் சொன்னார்னா, இன்றைக்கு நம்ம கூட வந்து அவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார் என்றால் இன்றைக்கு அவரை எதிர்க்க எந்த வல்லமையாலும் முடியாது என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என்றால், இன்னைக்கு பிசாச மேன்மைப்படுத்தி 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 பல வருஷங்கள் நம்ம பயத்துக்குள்ள இருந்தோம். ஆனா ஒன்று இப்பதான் இந்த ரகசியங்கள் நமக்கு புரியும் பொழுதுதான், இந்த உலகத்தை படைத்தவரே எனக்குள் இருக்கிறார் என்றால் அவர்தான் இன்னைக்கு எனக்கு அவருக்குரியவராய் நான் இருக்கிறேன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளும் பொழுதுதான் இந்த உலகத்தில் எந்த சக்தியும் உங்களுக்கு எதிராய் நிற்க முடியாது என்பதை நீங்கள் உணர முடியும். இல்லைன்னா அவங்க என்னை அப்படி பேசிட்டாங்க, இவங்க சொல்லிட்டாங்க, இவங்க எனக்கு இப்படி விரோதமா இதை செஞ்சுட்டாங்க, இவங்க சூழ்ச்சி என்னை எப்படி பண்ணிருச்சு, என்ன சூழ்ச்சியா இருந்தானா அவருக்குள்ள நீங்க இருக்கிறீங்கன்னா
அவர் உங்களுக்காக எல்லாவற்றையும், எல்லா காரியங்களிலும் நமக்காக அவர் செயல்படுவார் என்பதை அறிந்து கொள்ள முடியும். நமக்காக அவர் யுத்தம் செய்வார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். பழைய ஏற்பாட்டிலேயே நம்ம பார்க்கிறோம். அவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் யாரும் பேசுவதற்கு அவர் இடம் கொடுத்ததில்லை என்பதை பார்க்கிறோம். மோசேக்கு விரோதமாய் மீரியாமும் ஆரோனும் பேசின பொழுது அங்கே தேவன் இறங்கி செயல்பட்டதை பார்க்கிறோம். அப்போ வெளியில மோசேக்கு வெளியில தான் தேவன் மோசே தேவனை உணர்ந்தார். அவருக்கே அப்படி அவர் செயல்பட்டு இருப்பார் என்றால், இன்றைக்கு நமக்குள்ளே நித்திய நித்தியமாய் வாசம் செய்யும்படிக்கு அவரே நமக்குள் வந்திருக்கிறார் என்றால், நமக்காக அவர் செயல்படாமல் இருப்பது எப்படி? மார்த்தாள் மரியாளை சுமத்தும் பொழுது அங்க மரியாளுக்காக தேவன் பேசுகிறத பார்க்கிறோம். அன்றைக்கு சவுல் மக்களை துன்பப்படுத்தின பொழுது, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களை துன்பப்படுத்தின பொழுது, அங்கே அவர்களுக்காக சவுலிடத்துல தேவன் வந்து இயேசு கிறிஸ்து வந்து பேசினதை நம்ம பார்க்கிறோம். நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்னு பேசுறாரு. அந்த அளவுக்கு அவர் மக்களோடு கூட அவர் ஒன்றாக கலந்திருக்கிறார். இன்னைக்கு எல்லா விஷயங்களையும் எனக்கு நடக்குது அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறதுனாலதான் நமக்கு கவலையும் பயமும் வருகிறது. இல்ல, என் அப்பா எனக்குள்ள இருக்கிறார். இந்த உலகத்தை படைத்தவருக்குள்ள நான் இருக்கிறேன். படைத்தவர் எனக்குள்ளே இருக்கிறார் என்றால் எதை பற்றியும் நான் கவலைப்பட வேண்டியது இல்லை என்கிற இடத்திற்கு நீங்க வரணும். மறுபடியும் 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 ஆவியானவர் இதை ஏன் பேசுறாருன்னா, இதை உணர உணர உணரதான் அவருடைய சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இல்லனா உலக மனுஷங்களை போல வாழ்ந்து சிந்தித்து பயந்து கவலைப்பட்டு நம்முடைய வாழ்நாட்கள் சீக்கிரமா இந்த உலகத்துல முடிந்து போயிரும். நம்ம இந்த உலகத்திற்கு வெளிச்சமாய் ஒளியாய் நம்மை மாற்றும்படிக்கு தேவன் விரும்புகிறார். அப்போ இயேசு கிறிஸ்து சிலுவையின் மூலமாகத்தான் இந்த கிறிஸ்து நமக்குள் வாழ்கிற இந்த காரியம் சாத்தியமாக முடியும். ஏன்னா மனுஷனுக்குள்ள இந்த பாவம் என்கிற எண்ணம் தேவனையும் மனுஷனையும் நிரந்தரமாக பிரிச்சுட்டு, விழுந்து போன ஆதாமினுடைய அந்த மாம்ச எண்ணங்களின் நிமித்தம் முழு மனுக்குலமும் அந்த வித்து அவனுக்குள்ள இருந்த அந்த வித்து செயல்பட ஆரம்பித்ததுனால தேவனை அவர்கள் நெருக்கத்துல அவங்களால பார்க்க முடியல. அப்போ கிறிஸ்துவின் வழியாக முற்றிலுமாய் நம்முடைய பாவங்கள் கழுவி சுத்திகரிக்கப்பட்ட பிறகுதான் முழு மனுக்குலமும் அந்த கிறிஸ்து நமக்குள் வாழ முடியும், அவர் நமக்குள் இருக்கிறார் என்பதை உணர ஆரம்பிக்க முடிந்தது. அவருடைய இரத்தத்தினாலே நாம் தைரியமாக தேவனிடத்தில் பிரவேசிக்க முடிந்தது. வாசிக்கலாம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19 முதல் 22. எபிரேயர் 10:19 முதல் 22. ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடினாலும் தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடினால் துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேரக்கடவோ. வசனம் இங்க தெளிவா சொல்லுது, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினார். அப்போ தன்னுடைய மாம்சம், தன்னுடைய சரீரம் பிற்கப்பட்டு கிழிக்கப்பட்ட அந்த சரீரத்தின் வழியாய் இன்றைக்கு நாம் அவருடைய மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்கும்படிக்கு துர்மனசாட்சி எப்படி போணுமா? துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாக, சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாக, உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் அங்க உள்ள போகலாமா? இன்றைக்கு கிறிஸ்துவின் மூலமாய் இந்த காரியம் நமக்கு சாத்தியமாய் இருக்கிறது. தேவனிடத்துல எப்பனாலும் போலாம். அந்த தேவன் இன்றைக்கு நமக்குள் இருக்கிறார். அப்போ இந்த மனசாட்சியில உங்களுக்கு ஒரு ஒரு துர் மனசாட்சி இருக்கும்னா,
இன்றைக்கு கிறிஸ்து உங்களுடைய மனசாட்சி, அவருடைய ரத்தம் உங்களுடைய மனசாட்சியை கூட செத்த கிரியைகள் அற சுத்திகரித்து இருக்கிறது. செத்த கிரியைகள் அற அவருடைய ரத்தம் உங்களுடைய மனசாட்சியை சுத்திகரித்திருக்கிறதுங்கிறத எபிரேயர் 9 பார்க்கிறோம். நம்ம அவர்கிட்ட போகும்போதே தைரியமாய் நான் உங்க பிள்ளை வந்திருக்கிறேன்பான்னு சொல்லிட்டு போகக்கூடிய ஒரு ஸ்லாக்கியத்தை கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு முழு மனுக்குலமும் இந்த தைரியமா அவரிடத்துல போக முடியாத ஒரு நிலைதான் இருந்தது. விழுந்து போன அந்த ஆதாமின் மூலமாய் முழு மனுக்குலமும் அவரை எங்கேயோ தூரமா இருக்கிறவராதான் பார்க்க முடிந்தது. ஆனால் கிறிஸ்துவாகிய அவருடைய சரீரமாகிய மாம்சத்தின் திரையின் வழியாக இன்றைக்கு அவருடைய சரீரம் நமக்காக பிற்கப்பட்டதினாலே இன்றைக்கு தைரியமா நம்ம அப்பா கிட்ட என்ன செய்ய முடியும்? போக முடியும். ஏன்னா நம்ம மனதுதான். அதனாலதான் வசனம் சொல்லுது, முன்பு மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும், மனதுல அவருக்கு தூரமானவர்களா இருந்தோம். இந்த மனதுல இருக்கிற டிஸ்டன்ஸ அவர் எடுத்து போடும்படியாகத்தான் கிறிஸ்து சிலுவையில் நமக்காக மரித்து அந்த பழைய மனுஷனை முற்றிலுமாய் நாம் சிலுவையில் அறையப்படும் வரட்டிக்கு அவர் சிலுவையில் மரித்து இன்னைக்கு நம்ம புது ஸ்பீசிஸா நம்மள மாற்றி இருக்கிறார். நியூ கிரியேஷன். பழையவைகள் ஒளிந்து போயின. இந்த பழைய வாழ்க்கை நமக்கு கிடையவே கிடையாது. இத நம்ம புரிய ஆரம்பிக்கணும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். அதனால தைரியமா அவர்கிட்ட என்ன செய்யலாமா? விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடு. இந்த மனசாட்சி சுத்திகரிக்கப்பட்டதை உணரலனா விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோட நம்ம இருக்க முடியாது, வாழ முடியாது. என்னை அவர் கழுவி டோட்டலா என்ன மாற்றிட்டாரு. நான் புது சிருஷ்டியா இருக்கிறேன். பழையவைகள் எல்லாம் ஒளிஞ்சு போயிருச்சு. நான் அப்பாட்ட போவேன், அப்பாட்ட என்னுடைய காரியங்களை சொல்லுவேன், என் அப்பா எனக்காக செய்வார். இந்த மனநிலையோட தான் இயேசு இந்த பூமியில வாழ்ந்ததை பார்க்கிறோம். அவர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறார். என் அப்பா என்னைய தனியா இருக்கவே விடல. அதை உணர்ந்தாரு. நம்ம எதை உணர்றோம்? உணர்கிறவர்கள் கிறிஸ்துவினுடைய அந்த ஸ்பரிசத்தை, அவர் நம்ம கூட இருக்கிறத அப்படியே என்ஜாய் பண்ண முடியும். எப்பொழுதும் அவரோடு கூட சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழ்வதை நம்ம அனுபவிக்க முடியும். அப்போ கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறாருங்கிறத மூளை அறிவுல நம்மளால புரிந்து கொள்ள முடியாது. 1 கொரிந்தியர் 2:14 பார்க்கிறோம், ஜென்ம சுபாவமான மனுஷன் ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான், அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். மனுஷ அறிவுக்கு ஒண்ணு புரியாது. எப்படி தேவன் மனுஷனுக்குள்ள இருக்க முடியும்? அது சாத்தியமற்றது. ஆனால் ஒரு ஆவிக்குரிய அறிவை பெற்ற மனிதன் இதுதான் நிஜம் என்பதை, இதுதான் நித்தியமான உண்மை என்பதை அவன் உணர்ந்து கொள்ளுவான். இந்த ரகசியம்தான் பரலோகத்தையும் பூமியையும் ஒன்றாக இணைக்கிறது. வாசிக்கலாம், யோவான் 17:23. யோவான் 17:23. ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவராக இருக்கும்படிக்கும் என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாயிருக்கிறது போல அவர்களிலும் அன்பாயிருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கும் நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களா இருக்கும்படிக்கும். இத நீங்க சாதாரணமா கிறிஸ்தவர்களா இருக்கிறவங்கள்ட்ட போய் தேவன் நமக்குள்ள இருக்கிறான்னா அவங்களால ஒருவேளை ஏற்றுக்கொள்ளுவாங்க சிலர். ஆனா அது மூளையில தான் இருக்குமே தவிர அவங்களால உணர முடியாது. ஆனா வசனம் தெளிவா சொல்லுது, இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிற ஜெபத்தில் இந்த ஜெபத்தை செய்கிறார். நீர் என்னில் அன்பாய் இருக்கிறது போல அவர்களிலும் அன்பாய் இருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கும் நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். இந்த உலகத்தையே படைத்தவர் நம்ம வெறும் மண் பாண்டம் தான். அவர் படைத்த சிருஷ்டி தான். ஆனா நம்ம மேல எவ்வளவு அன்பு வைத்து நமக்காக தன்னுடைய குமாரனையே பிதா அனுப்பி, அந்த குமாரனும் தன்னுடைய சரீரத்திலே நமக்காக அத்தனை பாடுகளையும் பட்டு
இன்றைக்கு நம்மை மீட்டெடுத்திருக்கிறார்கள் என்றால், இன்றைக்கு நம்மை எவ்வளவு தூரம் அவங்க ப்ரெஷியஸா பார்க்கிறாங்க, நம்மை அவர்கள் பொக்கிஷமாக பார்க்கிறார்கள். இன்னைக்கு அவர் இயேசு கிறிஸ்து மேல பிதா எவ்வளவு அன்பு வைத்திருந்தாரோ அதே அன்புல தான் இன்னைக்கு நம்ம ஒவ்வொருவரையும் அவர் நேசித்துக் கொண்டிருக்கிறார். இத உணர்ந்தாலே போதும், எதை பற்றியும் பயம் இருக்காது. ஒவ்வொரு நிமிஷமும் எத்தனை பேர் நீங்க பிராக்டிஸ் பண்றீங்கன்னு தெரியல. உங்களுடைய ஹார்ட் பீட் பண்றப்போ, உங்களுடைய சுவாசத்தை நீங்க உணர்றப்போ, கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார். அவர் இயேசு கிறிஸ்துவை எப்படி நேசித்தாரோ, என் பிதா அதே அளவுல என்ன நேசிக்கிறார். இன்றைக்கு திரியேக தேவன் குள்ள நான் இருக்கிறேன், அவங்க எனக்குள்ள வாசம் செய்றாங்க அப்படிங்கிறத நீங்க எத்தனை பேர் அதை பிராக்டிஸ் பண்றீங்கன்னு தெரியல. ஒவ்வொரு சின்ன விஷயம் எப்பெல்லாம் உங்க மைண்ட்ல தேவையில்லாத எண்ணங்கள் வருதோ, இதை நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. அத நீங்க உணர 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 கிறிஸ்து உங்களில் இருந்து பலமாக வெளிப்படுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். நாம் திவ்ய சுபாவத்துக்கு, தேவ சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களா இருக்கிறோம் அப்படின்னு 2 பேதுரு 1:4 பார்க்கிறோம். நம்ம ஏதோ ஒரு தொடர்புல, ஒரு கனெக்ஷன்ல அவர் கூட இல்ல. அவராலேயே நாம் நிறைந்திருக்கிறோம். நாம் அவருக்குள் பரிபூரணம் உள்ளவர்களா இருக்கிறோம். அந்த பரிபூரணம் உள்ளவர் இன்றைக்கு நமக்குள்ள இருக்கிறபடியினால அவரால நம்ம நிறைந்திருக்கிறோம். அப்போ அவர் நமக்குள் இருப்பதுதான் மகிமையின் நம்பிக்கை. முன்னாடி அந்த தேவ மகிமை மேகமா, நெருப்பா வெளியே தெரிந்தது. இப்ப அந்த மகிமை, அதே மகிமை இன்றைக்கு நமக்குள்ளே தொடங்குகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு வல்லமையாய், அக்கினியாய் அவருடைய சுவாசம் இன்றைக்கு நமக்குள்ள இருக்குதுங்கிறத உணர்ந்தோம்னாலே நம்ம சுவாசிக்கிற இடங்களிலேயே அந்த ஜீவன் மற்றவர்கள் பார்க்க முடியும். இந்த பொக்கிஷத்தை, இந்த மகா வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். நம்முடைய சரீரம் மண்பாண்டங்கள் தான். ஆனால் இந்த பொக்கிஷத்தை நமக்குள் நாம் என்ன செய்திருக்கிறோம்? பெற்றிருக்கிறோம். இது பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளுக்கு ஒரு மேலோட்டமா சில காரியங்கள் அவர்களுக்கு உணர்த்தப்பட்டது. எரேமியா 31:33 என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்தில் எழுதுவேன், என் ஆவியை உங்கள் உள்ளத்திலே வைப்பேன். இதெல்லாம் எசேக்கியேல்ல, எரேமியால நம்ம பார்க்கிறோம். ஆனா இன்னைக்கு முழுவதுமாக கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறார். இத பல விசுவாசிகள் கிறிஸ்துவ நம்புறாங்க. ஆனா தங்களுக்குள் இருக்கிற கிறிஸ்துவை அவர்களால் அனுபவிக்க முடியவில்லை. காரணம் என்னன்னா, வெளிப்பாடு இல்ல. மேலோட்டமா சத்தியத்தை அறிஞ்சு புரிஞ்சிருக்கிறாங்க. இவர்கள் கிறிஸ்து தங்களுக்குள் இருக்கிறதை உணராதவர்கள், இவர்கள் ஆவிக்குரிய விழிப்படையாதவர்கள், அந்த கான்சியஸ்னஸ்ல அவேக்கண்ட் ஆகாதவங்க கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறத புரிய முடியாதவர்கள். அதனாலதான் பவுல் சொல்றாரு, கிறிஸ்து உங்களில் உருவாகும் அளவும் கர்ப்ப வேதனைப்படுகிறேன். நமக்குள்ள அந்த கிறிஸ்து உருவாகி அவர் பூரணமாய் நம்மிலிருந்து வெளிப்படும்படிக்கு அவர் சொல்றாரு, இது உங்கள அவர் உருவாகணும், உங்கள அவர் பரிபூர்ணம் உள்ளவராய் நம்மிலிருந்து வெளிப்பட வேண்டும். இந்த ரகசியம் இது ஏதோ ஒரு புது ஒரு சத்தியமா இல்லாம, டாக்டரினா இல்லாம, இதுதான் நம்முடைய வாழ்க்கையின் அனுபவமாக மாறணும். இன்றைக்கு முதலாவது நம்ம பேதுருல பார்த்தோம், நேத்து அதை தான் தியானித்தோம். மார்க் 8:29 கிறிஸ்து வெளிப்படுத்தப்பட்டார். அன்றைக்கு நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துன்னு. ஆனால் வெளிப்படுத்தப்பட்ட கிறிஸ்து இன்றைக்கு நமக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்கிற நிஜத்தில் நாம் எப்பொழுது வாழ ஆரம்பிக்கிறோமோ, எதை பற்றியும் நாம் அவருக்குரியவர்கள், அவர் இன்றைக்கு நமக்குள் இருக்கிறார், நாம் அவருக்குள் இருக்கிறோம். இது ஏதோ ரிலிஜியஸ் பிராக்டிசஸ் இதெல்லாவற்றையும் தாண்டி ஒரு நிஜமான உறவுக்குள்ள நம்மை அழைக்கிற காரியமாய் இருக்கிறது.
கிறிஸ்துவை பின்பற்றது மாத்திரம் இல்ல, அவரை நம்புறது மாத்திரம் இல்ல, இப்பொழுது கிறிஸ்து எப்பொழுதும் எனக்குள் இருக்கிறார் என்கிற சத்தியத்தில் வாழ்வதே உண்மையான கிறிஸ்தவம். இப்படி வாழ்ந்தவர்கள் தான் அந்த அப்போஸ்தலர்கள். அவங்க வாழ்க்கையில அவங்க எதை பற்றியும் துக்கப்படவே இல்லை. பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்ட பிறகு கவலைங்கிறது அவங்களுக்கு இல்லவே இல்லை. சீஷர்கள் சந்தோஷத்தினால் நிரப்பப்பட்டார்கள். ஏன்னா ஆவியானவர் உள்ள இருந்து அவங்கள கைட் பண்ணிட்டே இருக்கிறாரு. கிறிஸ்துவுக்குள்ள நீங்க இருக்கிறீங்க, அவர் உங்களுக்குள்ள இருக்கிறாரு அப்படிங்கிற அந்த சிந்தனையை உடையவர்களாய் அவர்கள் இருந்தபடியினால, ஒருவேளை சில போராட்டங்கள்ல ஒரு சின்ன கலக்கம் ஏற்பட்டிருந்தா கூட மறுபடியும் அவர்கள் கிறிஸ்து தங்களுக்குள் இருக்கிறதை அவர்கள் உணர்ந்திருந்தபடியினால அவர்கள் மிகப்பெரிய காரியங்களை செய்ததை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் எதை உணர்ந்து கொண்டிருக்கிறோம்? நம்முடைய அன்றாட வாழ்க்கையின் அனுபவமாக அவரை நமக்குள்ளே நாம் பார்க்க வேண்டும். இன்னைக்கு இது ஒரு ஒரு பிராக்டிக்கலா சில ஸ்டெப்ஸ் அவர் நமக்குள்ள இருக்கிறாருங்கிறத உணரும்படிக்கு நம்முடைய டே டு டே லைஃப்ல எப்படி உணர முடியும் அப்படிங்கிறத சில காரியங்களை நான் சொல்லிட்டு நம்ம ஜெபிக்கலாம். இப்போ இந்த கான்சியஸ் அவேர்னஸ், விழிப்புணர்வோட நம்ம ஒரு நாளை நம்ம தொடங்கணும். கிறிஸ்து இருக்கிறார், நமக்குள்ளதான் இருக்கிறார், ஆனா அதை உணராமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பலர். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா அப்படின்னு பவுல் சொல்றாரு. 2 கொரிந்தியர் 13:5 கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா. நேற்று நம்ம அந்த வசனத்தை தியானித்தோம். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள். என்னது விசுவாசம் உள்ளவர்களோன்னு சோதித்து பார்க்கணும்? கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறாருங்கிறத உணரலன்னா நமக்கு அந்த விசுவாசம் இல்ல. மறுபடியும் பவுல் எழுதுறாரு, கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறாரு, கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறாரு, பெரியவர் நமக்குள்ளே இருக்கிறார். நாள் முழுசும் அப்பப்போ நம்முடைய வேலைகளின் மத்தியில நமக்கு நாமே சொல்லிக் கொள்ளணும், கிறிஸ்து இப்பொழுது எனக்குள் இருக்கிறார், அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. என்னை விட்டு விலகாத தேவன் என்னுடனே கூட இருக்கிறார். எங்கேயோ தொலைவுல இருக்கிறாரு, பரலோகத்துல இருக்கிறாரு அப்படிங்கிறது இல்லாம அந்த எண்ணத்தை மாற்றி அவர் அங்கதான் இருக்கிறார், ஆனா இப்ப நமக்குள்ள இருக்கிறார், அதுதான் நிஜம், எனக்குள் இருக்கிறார் அப்படிங்கிறத நீங்க அப்பப்ப நிறுத்தி உங்க மனதுக்கு நீங்க சொல்லி கொடுங்க. இந்த உலகத்தின் எண்ணங்கள் உங்களை சூழும் பொழுது இந்த வார்த்தைய நீங்க சொல்ல ஆரம்பிங்க. அது போல நீங்க கஷ்டப்பட்டு இத முயற்சி செய்யுன்னு தேவன் சொல்லல. என்னில் நிலைத்திரு, என்னில் நிலைத்திருங்கள். அப்போ டெய்லி ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் அமைதியா நம்முடைய எந்த காரியத்தை பத்தியும் யோசிக்காம அவருடைய பிரசன்ஸ்ல அப்படியே அவரோடு கூட அமர்ந்திருக்க அவர் நமக்குள்ள இருக்கிறதையும் அவருக்குள்ள நம்ம இருக்கிறதையும் நம்ம உணர முடியும். அதனாலதான் சங்கீதம் 46:10 பார்க்கிறோம், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். நம்ம அமர்ந்திருக்கும் பொழுதுதான் இந்த இடத்தை நம்ம உணர முடியும். அடுத்ததா தேவனுடைய வார்த்தை, இந்த நிருபங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிற இந்த வார்த்தைகள் எல்லாம் உள்வாங்க. இப்போ இந்த இந்த சத்தியங்களை நீங்க தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்க கேட்கவே உங்க மனதுல பல மறுரூபங்கள் நடந்து கொண்டிருக்கும். அந்த காரியங்கள், இந்த சத்தியங்களை உள்வாங்க அவருடைய வார்த்தையை உள்வாங்க அவர் நமக்குள்ளே ஜீவன் உள்ளவராக அவர் மாறிக்கொண்டிருக்கிறார். அவருடைய வசனம் சகல ஞானத்தோடும் பரிபூரணமாய் நமக்குள்ளே வாசமாய் இருப்பதாகன்னு பவுல் சொல்றாரு. அப்போ பைபிளை வாசிக்கும் போது ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக நம்ம வாசிக்காம அதை நாம் தியானிக்க வேண்டும். ஒரு வசனத்தை எடுத்து அதை நம்முடைய இருதயத்துக்குள்ள கொண்டு செல்லும் பொழுது அது வார்த்தை அல்ல, அதுவே ஜீவன் என்பதை, என்னுடைய வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறதுன்னு சொல்றாரு. அதை ஜீவனாய் நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில அது ஜீவனாய் வெளிப்படும்.
அடுத்ததா பரிசுத்த ஆவியானவருக்கு முற்றிலுமாய் இடம் கொடுக்கணும். மாம்ச எண்ணங்கள், இந்த பழைய மனுஷன் முற்றிலுமாய் சிலுவையில் அறையப்படணும். அப்பதான் இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே பேசுகிற சத்தத்தை நாம் கேட்க முடியும். கிறிஸ்து வாசிக்கலாம். ரோமர் 8வது அதிகாரம் 10வது வசனம். ரோமர் 8:10. மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்து நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவன் உள்ளதாயும் இருக்கும். மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் ஆவியானது எப்படி இருக்கா? ஜீவன் உள்ளதா இருக்கா. சரீரம், மாம்சம் எப்படி இருக்கு? மரித்து போயிருக்கிறது. இன்னைக்கு ஏன் பரிசுத்த ஆவியானுடைய சத்தத்தை கேட்க முடியல? ஏன் தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியல? இப்ப அவங்கெல்லாம் கேட்கிறாங்க, இவங்கெல்லாம் கேட்கிறாங்க, ஏன் எனக்கு கேட்க முடியலன்னு நீங்க சொல்லுவீங்கன்னா, நம்முடைய சரீரம் பாவத்துக்கு மரித்ததாய், கிறிஸ்து நம்முடைய பாவங்களை அவருடைய சரீரத்தின் மேல் அவர் சுமந்து விட்டார். இனி பாவம் என்னை ஆளுகை செய்ய முடியாதுங்கிற இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். நம்முடைய பழைய மனுஷன், பழைய சாயல் முற்றிலுமாய் சிலுவையில் அறையப்பட்டு விட்டது. அப்படிங்கிறத உணரும் பொழுது ஆவியானது நீதியின் நிமித்தம் ஜீவன் உள்ளதா இருக்கும். கிறிஸ்து உங்களில் இருந்தால் ஆவி எப்படி இருக்கு? ஜீவன் உள்ளதா இருக்கு. மாம்சம் மரித்து போய்விட்டது. இந்த வித்து மரித்து இந்த வித்து உயிரடையணும். தேவனுடைய வித்து உயிரடையும் பொழுது அவருடைய சத்தத்தை நாம் தெளிவாக கேட்க முடியும். நம்ம உள்ளத்துல எழும்புகிற மெல்லிய சத்தத்துக்கும் சமாதானத்துக்கும் நம்ம அப்படியே காது கொடுத்து கேட்கணும். சின்ன சின்ன ப்ராம்ப்டிங்ஸ்ல அவர் நம்ம கூட இடைப்பட்டு கொண்டுதான் இருப்பாரு. அந்த சத்தத்துக்கு நம்ம கீழ்ப்படியணும். ஆவியானவரே கிறிஸ்துவை நமக்குள்ள கிரியை செய்ய வைக்கிறார். அப்போ கிறிஸ்து நமக்குள்ள இருந்தா நம்ம சரீரம், இன்னைக்கு இந்த உலகம் கொடுக்கிற ஐடென்டிட்டி, உலக மக்கள் பேசுறது, உலகம் கொடுக்கிற ரிப்போர்ட், உலகம் கொடுக்கிற நியூஸ், மீடியால இருந்து வருகிற இன்ஃபர்மேஷன், அது இதுன்னு எல்லாத்தையும் தூக்கி நம்ம ஏத்தி வச்சிட்டு இருந்தோம்னா பரிசுத்த ஆவியானவருடைய சத்தத்தை நாம் கேட்க முடியாது. அது சாகும் பொழுது இங்க ஜீவன், ஆவி ஜீவன் உள்ளதாய் மாறுகிறது. இந்த ஜீவன்ல இருந்து நமக்குள்ள இருக்கிற அந்த ஜீவன்ல இருந்து நாம் அவருடைய சத்தத்தை கேட்க முடியும். நம்ம ஆவியில இருந்து அவருடைய சத்தத்தை நாம் கேட்க முடியும். பழைய மனுஷன் சிலுவையில அறையப்பட கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார்னு பவுல் சொல்றாருன்னா, பழைய கோபம், எரிச்சல், வைராக்கியம், பகை, கசப்பு, பெருமை, பொறாமை, பயம், இப்படி பழைய சுபாவங்கள் நம்ம கிட்ட சில நேரம் அப்படி தலை தூக்கும் பொழுது அது இது நான் அல்ல அப்படிங்கிற இடத்துக்கு நீங்க உடனடியாக வந்து கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார், அவருடைய சுபாவம் தான் எனக்குள்ள இருக்குதுன்னு அதை நம்ம புரிய ஆரம்பிக்கும் பொழுது நான் குறையவும் நீர் பெருகவும்னு சொல்றோம். இந்த நான் அறவே நமக்குள்ள இருந்த அந்த பழைய நான், இந்த நான் என்பது மாம்சமும் மனதும். இந்த மாம்சத்திலிருந்து மனதுக்கு போகிற காரியங்கள், இந்த காரியங்கள் சிலுவையில் அறையப்படும் பொழுது கிறிஸ்து நமக்குள் பரிபூரணமாக வெளிப்படுவார். நம்முடைய வாழ்க்கையின் மூலம் கிறிஸ்துவை நாம் வெளிப்படுத்த முடியும். வசனம் சொல்லுது, மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்தும்படிக்கு உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. கடினமான இடம்தான். ஆனா அந்த இடத்துலயும் கிறிஸ்துவை போல அன்பு செலுத்தும் பொழுது, கிருபையோட நம்ம மற்றவங்கள்ட்ட பேசும் பொழுது, மற்றவங்களுக்கு வாலண்டியரா நம்ம ஹெல்ப் பண்ணும் பொழுது கிறிஸ்து நம்மிலிருந்து வெளிப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். அவர் நன்மை செய்கிறவராக, பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராக அவர் சுற்றி திரிந்தார்னா, இன்றைக்கு நமக்குள்ளே இருக்கிற கிறிஸ்து நம்மையும் அப்படித்தான் செயல்பட தூண்டி கொண்டிருக்கிறார். அவருடைய பிரசன்னத்தை சில நேரம் நீங்க உணராம இருக்கலாம். ஆனா கூட அவர் உங்களுக்குள்ளதான் இருக்கிறார். நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம்.
ஒருவேளை நீங்க ஃபீல் பண்ணலங்கிறதுக்காக அவர் உங்களுக்குள்ள இல்லங்கிறது அர்த்தம் அல்ல. உணர்வுகள், உங்களுடைய ஃபீலிங்ஸ் இந்த மாம்சத்துல இருக்கிற வரைக்கும் ஃபீலிங்ஸ் வேற வேற காரியங்கள சொல்லிட்டே இருக்கும். ஆனால் சத்தியம் என்ன? நிஜம் என்ன? கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக எனக்குள்ளே இருக்கிறார். இத நீங்க மனதுல இருந்து நீங்க அமைதலா உட்கார்ந்து சொல்ல 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 இந்த கான்ஷியஸ்னஸ்ல அவேர்னஸா இருக்கும் பொழுது உங்க இருதயம் எப்பொழுதும் சமாதானத்தில் இருக்கும். கிறிஸ்து எனக்கு ஜீவன் அப்படின்னு பவுல் சொல்றாரு. ஸ்தேவான் கல்லெறியப்பட்டப்போ கூட அவர் மற்றவர்களை மன்னிக்கிற குணம், கிறிஸ்துவின் குணம் அவரிடத்திலிருந்து வெளிப்பட்டதை நாம் பார்க்கிறோம். காலையில எழும்புன உடனே கிறிஸ்து எனக்குள் வாழ்கிறார் அப்படிங்கிறத மனதில் அறிக்கையிட்டு கொண்டே இருங்க. பகல் நேரங்கள்ல, வேலை செய்கிற நேரங்கள்ல, இடைவெளிகள்ல, ஒவ்வொரு சூழ்நிலைகளும் உங்களுக்கு ஒரு டெம்ப்டேஷன் வரும்போது இயேசு இந்த இடத்துல இருந்தா என்ன செய்வார்? இன்றைக்கு அவர் எனக்குள் இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம யோசித்து செயல்படும் பொழுது நிச்சயமாய் கிறிஸ்து நம் மூலமாய் வெளிப்பட்டு இருப்பார். இரவு நேரங்கள்ல இன்றைக்கு கிறிஸ்து என் மூலம் வெளிப்பட்டாரா? இல்ல மாம்ச மனிதன் என் மூலம் வெளிப்பட்டானா? அப்படிங்கிறத யோசித்து பார்த்து நீங்க தேவனோடு கூட நீங்க பேசுங்க. நிச்சயமாய் ஒருவேளை இது ஒரு நாள்ல சாத்தியம் அல்ல. இது டெய்லி பிராக்டிஸ்ல தான் நமக்கு வரும். கிறிஸ்துவை போல இருக்க முயற்சி செய்வது கிறிஸ்தவம் அல்ல. கிறிஸ்துவை நம்மில் வாழ விடுவதுதான், வாழ அனுமதிப்பதுதான் உண்மையான கிறிஸ்தவம். நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து அப்படின்னு சொல்றாரு பவுல். நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து அந்த அளவுக்கு அவருடைய ஜீவனில் கிறிஸ்து ஒன்றாக கலந்திருந்ததை அவர் பார்த்தார், அவர் அனுபவித்தார். இந்த இடத்துக்கு நம்ம வரணும். இந்த இடத்துக்கு வந்துட்டோம்னா நம்ம சுய லாபத்துக்கு, சுய பெருமைக்கு எதையும் நம்ம செய்ய மாட்டோம். கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறதுங்கிறாரு. அந்த அளவுக்கு அந்த அன்பை உணர்ந்து அந்த அன்புல இருந்து அவர் ஊழியம் செய்யறாரு. பேருக்கோ புகழுக்கோ வல்லமை வரங்களை வெளிப்படுத்தி நான் அப்படி செஞ்சேன் இப்படி செஞ்சேன் எதுவும் அவர் சொல்லல. அந்த அன்பு இன்னைக்கு நம்மையும் நெருக்கி ஏவி நம்ம மற்றவர்களுக்கு ஊழியம் செய்யும் பொழுது நிச்சயமாகவே நாம் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவர்களாயிருக்கிறோம். அப்பா, நீங்க எனக்குள்ள இருக்கிறதுக்காக நன்றி. எனக்குள்ள இருக்கிறத எப்பொழுதும் நான் உணரும்படிக்கு, நீங்க எனக்குள்ள இருக்கிறத எப்பவும் உணரும்படிக்கு என்னுடைய கண்களை நீங்க திறங்க. உங்க எண்ணங்கள் என்னுடைய எண்ணங்களாய் மாறட்டும். உங்க இருதயம் என் இருதயமாய் மாறட்டும். என் வாழ்க்கையின் மூலமாய் உங்க ஜீவன் வெளிப்படட்டும்னு சொல்லி நம்ம தினம்தோறும் ஜெபிக்கும் பொழுது ஆவியானவர் நம்மை முற்றிலுமாய் வழி நடத்தி அந்த சத்தத்திற்கு நம்ம செவி கொடுக்கும் பொழுது நம்முடைய பழைய மனுஷன் முற்றிலுமாய் சிலுவையில் அறையப்படும் பொழுது கிறிஸ்து நம்மிலிருந்து வல்லமையாய் வெளிப்படுகிறதை நாம் பார்க்க முடியும், அனுபவிக்க முடியும். அப்படியே கொஞ்ச நேரம் நம்ம தியானிக்கலாம். ஒரு 5 நிமிடம் இன்றைக்கு கண்களை மூடி அமைதியா நீங்க மூச்ச உள்ளிழுக்கும் பொழுது கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார். அவர் சுவாச காற்றாய் எனக்குள்ளே அவர் கலந்திருக்கிறார். என்னுடைய ஜீவனில் அவர் ஒன்றாக கலந்திருக்கிறார். மூச்சை வெளியே விடும் பொழுது அவர் என் சுவாச காற்றில் கலந்திருக்கிறபடியினால, அவர் என் ஜீவனில் ஒன்றாக கலந்திருக்கிறபடியினால, என்னுடைய சரீரத்திலே கிறிஸ்து இருக்கிறபடியினாலே இன்றைக்கு எல்லா பயத்தையும் கவலையையும் அப்படியே நான் என்னுடைய மூச்சு காற்றை வெளியே விடும்போது நான் ரிலீஸ் பண்றேன். அவரே எனக்கு மகிமையாய் இருக்கிறார். உங்களுக்குள்ள இருக்கிற கடவுளை, தேவனை நீங்க பார்க்க ஆரம்பிக்கிறீங்க. உங்களுக்குள்ள இருக்கிற தேவனை உங்க சுவாசத்துல நீங்க உணர ஆரம்பிக்கிறீங்க. இயேசு கிறிஸ்து அன்றைக்கு அவர் தன்னுடைய சுவாசத்தை ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள்னு சொன்னாருன்னா, அவர் அந்த அளவுக்கு அவருடைய காற்றுல, அவருடைய சுவாசத்துல ஜீவன் இருந்தது. இன்றைக்கு அதே சுவாச காற்று தான் நமக்குள்ள இருக்குதுங்கிறத நீங்க உணர்வீங்கன்னா, உங்க சுவாசமே மற்றவர்களை சுகப்படுத்தும்.
மற்றவர்களை விடுவிக்கும் அந்த சுவாச காற்றை உடையவர்களாய் நாம் இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் சுவாச காற்றாய் இன்றைக்கு நமக்குள்ளே இருக்கிறார். மூச்சு ஆழமா எடுக்கும் பொழுது கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார். அத சொல்லிட்டே இருங்க. இப்போ உங்க இருதயத்த ஒண்ண நீங்க உணருங்க. உங்க இருதயம் தான் இன்றைக்கு மகா பரிசுத்த ஸ்தலம். இங்க கிறிஸ்து ஒரு கெஸ்ட்டா வரல. நம்ம இருதயம் தான் மகா பரிசுத்த ஸ்தலமா இருக்கிறது. இந்த இருதயத்துல அவர் கெஸ்ட்டா வரல. அவர் எஜமானராய் இந்த இருதயத்துல வீற்றிருக்கிறார். இத உங்களுடைய கண்கள்ல பாருங்க. இதுதான் நிஜம். அவர் எங்கேயோ இல்ல. நமக்குள்ள இருக்கிறார்னா, அந்த மகா பரிசுத்த ஸ்தலமே நம்முடைய இருதயத்துல தான் இருக்குதுன்னா, அந்த ரத்தம் இன்றைக்கு நம்முடைய இருதயத்துல தெளிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அந்த கிறிஸ்துவுக்குள்ள நீங்க அந்த கிறிஸ்துவுக்கு முன்பாக நீங்க இருக்கிறீங்க. உங்க இருதயத்துக்குள்ள நீங்க இருக்கிறீங்க. இப்ப உணருங்க. உங்க சோலுக்குள்ள நீங்க போயிருக்கிறீங்க. அந்த சோல்ல அவர் வீற்றிருக்கிறார். அவர் எஜமானனாக இருக்கிறார். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். அவர்ட்ட நீங்க எதையும் கேட்க தேவையில்ல. அப்படியே அமைதியாய் அவருக்கு முன்பாக அமருங்கள். அவருடைய அமைதி அப்படியே உங்க அமைதியா மாறட்டும். அவருக்குள்ள இருந்த வல்லமை அப்படியே உங்களுக்குள்ள பாய்ந்து செல்லுகிறதை நீங்க அப்படியே உணர ஆரம்பிங்க. தேவன் தங்கும் ஆலயமாய் நான் இருக்கிறேன்னா, அவரே எனக்கு மகிமையாய் இருக்கிறார். உங்களுக்குள்ள தான் அவர் வாசம் பண்ணுகிறார். வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதபடி என்று சொன்னவர். அவ்வளவு பெரிய தேவன். இன்றைக்கு உங்களுக்குள்ளே விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும், இன்றைக்கு அந்த கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார். அவர் கூட நான் இருக்கிறேன். இத உணரவே இந்த உலகத்தின் காரியங்கள் எல்லாம் உங்களை விட்டு அகன்று போகும். உலக பயம், கவலை. அடுத்ததா அப்படியே நீங்க தியானித்துக் கொண்டிருக்கும் பொழுதே, இயேசு கிறிஸ்து ஒரு திராட்சை செடியா இருக்கிறத பாருங்க. நீங்க அதுல இணைக்கப்பட்ட கொடிகளா இருக்கிறீங்க. அத அப்படியே கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு பிரான்ச், ஒரு கிளை பழம் கொடுக்கிறதுக்கு, கனி கொடுக்கிறதுக்கு போராட வேண்டியதில்ல. அது அந்த செடியோட நிலைச்சிருந்தா போதும். தானாகவே கனிகள் கிளைகள்ல தோன்றும். நீங்க என்னால கோபத்த அடக்க முடியல. எனக்கு இந்த 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 கேரக்டர என்னால மாற்ற முடியல அப்படின்னு போராடாம, நான் கிறிஸ்துவாகிய திராட்சை செடியில் இணைந்திருக்கிறேன். இன்னைக்கு அவருக்குள்ள இருக்கிறது தான் எனக்குள்ள இருக்கும். அவருக்குள்ள இல்லாதது எனக்கு கிடையாது. அவருடைய பொறுமை எனக்குள்ள பாய்ந்து கொண்டே இருக்குது. அவருடைய அன்பு மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அந்த அன்புதான் எனக்குள்ள இருக்கு. நம்ம கனிகளை உருவாக்குறதுக்கு போராட வேண்டாம். அவரில் நிலைத்திருந்தால் போதும். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். ஆவியானவரே, இன்றைக்கு என் கைகள் மூலமாய், என்னுடைய வார்த்தைகள் மூலமாய், என்னுடைய ஒவ்வொரு செயல்கள் மூலமாய் கிறிஸ்து வெளிப்படும்படிக்கு எனக்கு நீர் உதவி செய்யும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. முற்றிலுமாய் கிறிஸ்துவாய் நாங்கள் மாறணும். உங்களுக்காக மாத்திரமல்ல, இங்க கூடியிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும், உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் இந்த ஜெபத்தை ஏறெடுங்க. ஆண்டவரே, எங்க குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய கண்களும் திறக்கப்படட்டும். கிறிஸ்து மகிமையின் நம்பிக்கையாக ஒவ்வொருவருக்குள்ளும் வாழ்கிறார் என்கிற இந்த சத்தியத்தை அறியும்படிக்கு ஒவ்வொருவருக்கும் பிரகாசமுள்ள மனக்கண்களை நீர் கொடுக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம்னு சொல்லி நீங்க ஜெபிக்க ஆரம்பிங்க. நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நல்ல நாளின் காலை வேளையில கூட கர்த்தாவே,
கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக எங்களுக்குள்ளே வாசம் செய்கிறதை நாங்கள் ஆழமாய் உணர எங்களுக்கு உதவி செய்தீரப்பா. இது இப்ப மாத்திரம் இல்ல, எங்க அன்றாட வாழ்க்கையில டே டு டே லைஃப்ல நாங்க ஒவ்வொரு நொடி பொழுதும் மாம்சத்துக்கு மரித்து ஆவி அப்பா ஜீவன் எங்களுக்குள்ள இருந்து அந்த ஜீவ வித்து எங்களில் இருந்து செயல்பட்டு இந்த உணர்விலேயே நாங்கள் வாழ எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்கப்பா. உலகமோ, உலக மனிதர்களோ, உலக மனிதர்களுடைய வார்த்தைகளோ, இல்ல எங்க சரீரம் சொல்ற சிம்டம்ஸ், எங்களுடைய பினான்சியல் ஸ்ட்ரகிள்ஸ், இது எதுவும் எங்களை பிரிக்க முடியாது. கிறிஸ்துவின் அன்பை விட்டு எங்களை பிரிப்பவன் யார்? அவருடைய அன்பை விட்டு, உங்க அன்பை விட்டு எங்களை எதுவும் பிரிக்க முடியாது. இனி நாங்கள் எங்களுக்குரியவர்கள் அல்ல, நாங்கள் உமக்குரியவர்கள் அப்பா. அந்த அளவுக்கு எங்களை நேசிக்கிறீங்கப்பா. எங்களை நீங்க ஒன்னா பாக்குறீங்கப்பா. எங்களை நீங்க அந்த அளவுக்கு எங்களை நேசிக்கிற அந்த அன்பை நாங்கள் ஆழமாய் உணர எங்களுக்கு உதவி செய்யுங்க. மகளே, நீயும் நானும் வேற வேற இல்லங்கிறத நீங்க எங்ககிட்ட சொல்லிட்டே இருக்கிறீங்க. ஆனா பல வேளைகளில இதை உணர முடியாதபடி மாம்ச எண்ணங்களுக்கு நாங்கள் இடம் கொடுத்து உலக சிந்தனைகளுக்கு நாங்கள் ஆட்பட்டு விடுகிறோம்ப்பா. அப்பா, இன்றைக்கு எங்களுக்கு இந்த சத்தியத்தை நீங்க கற்றுக் கொடுக்கிறீங்கன்னா, இதிலிருந்து ஒவ்வொருவரும் விடுபட, மாம்ச எண்ணங்களிலிருந்து விடுபட்டு உங்க அன்பை விட்டு எங்களை எதுவும் பிரிக்க முடியாதுங்கிற இடத்துக்கு எங்க இருதயம் வர எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. உங்க கரங்களிலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். வழி நடத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.